வணக்கம் நண்பர்களே, வணக்கம் குட்டீஸ் மற்றும் அன்பான பெற்றோர்களே. இதுதான் பப்ளி பேபி ஸ்டோரி மோட்டிவேஷன். இங்க தினமும் மாரல் ஸ்டோரி பிளஸ் பஞ்சதந்திர கதைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வாழ்க்கை பாடமும் தரப்போகுது. வாங்க கதைக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் முடியாதுன்னு சொன்ன ஒரு காரியம் காது கேட்காத ஒருத்தியால மட்டுமே சாத்தியமானது. இந்த கதை முடிவுல நீங்க உங்க வாழ்க்கைய வேறு கண்ணோட்டத்துல பார்க்க போறீங்க. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டின் நடுவே மேகங்களை தொட்டபடி ஒரு மாபெரும் மலை. அந்த மலை உச்சியை பற்றி ஒரே ஒரு நம்பிக்கை மட்டுமே உள்ளது. அதை அடைந்தவன் வாழ்க்கையில் தோல்வியையே பார்க்க மாட்டான் என்பதுதான். அந்த காட்டிலிருந்த பல தவளைகள் ஒன்று சேர்ந்தன. நாம எல்லாரும் சேர்ந்து மலை உச்சியை ஏறி பார்ப்போம் என்று ஒரு தவளை சொன்னது. பல தவளைகள் முன்வந்தன. அதில் ஒருத்தி மட்டும் காது கேட்காத தவளை. இவள்தான் நம் கதையின் நாயகி. போட்டி ஆரம்பமானது. மலையின் உயரம் அதிகம், பாதை வேற சறுக்கும், காத்து பலமா அடிக்குது. கீழே நின்ற தவளைகள் கத்த ஆரம்பிச்சாங்க. இது முடியாத காரியம், திரும்பி வாங்க, நீங்க எல்லாம் விழுந்துடுவீங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு தவளை கத்துவத கேட்டது. தவளை நழுவியது. இன்னொன்று சோர்ந்தது. ஒவ்வொருத்தரா கீழே விழுந்தனர். அந்த வார்த்தைகள் அவர்களோட மனசை உடைத்தது. ஆமா, நம்மால முடியாது என்று அனைவரும் சொல்ல ஆரம்பித்து, ஆனா காது கேட்காத தவளை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஒரு தாவல், ஒரு பிடி. உடம்பு சோர்ந்தாலும் மனம் உறுதியா இருந்தது. கீழே இருந்து சத்தம் அதிகமாயிட்டே போச்சு. ஆனா அவளுக்கு எதுவுமே கேட்கலை. நேரம் கடந்தது. சூரியன் சாய்ந்தது. அந்த தவளை இறுதியாக மலையுச்சியை அடைந்தாள். மேகங்கள் அருகில். காற்று முகத்தைத் தொட்டது. வெற்றியை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். கீழே இருந்த தவளைகள் அதிர்ச்சியில் நின்றன. நாங்க இவ்வளவு கத்தினோம், நீ எப்படி தொடர்ந்து ஏறினாய் என்றது தவளைகள். அவள் சிரித்தபடி சொன்னாள், எனக்கு காது கேட்காது, நீங்க எல்லாம் என்ன முடியும், முன்னே போன்னு ஊக்கப்படுத்துறீங்கன்னு தான் நினைச்சேன். கீழே இருந்த தவளைகள் அதிர்ச்சியில் நின்றன. சில நேரம் வெற்றிக்கான ரகசியம் காது கேளாமல் இருப்பதுதான். எல்லாரும் சொல்ற முடியாது, அது அவர்களோட பயம். உன் எல்லை இல்லை. உன் கனவுக்கு எதிரான வார்த்தைகளுக்கு காதை மூடு. உன் நம்பிக்கைக்கு மட்டும் செவிகொடு. இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லவ்.